தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். தமிழகத்தில் புகழ்பெற்ற 10 அம்மன் திருக்கோவில்கள் பற்றிய தகவலை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். பெண் தெய்வங்கள் அதிகம் வணங்கும் நாடு நம் பாரத நாடு. பெண் தெய்வங்களில் மிகவும் புகழ்பெற்ற தெய்வம் அம்மன். நம்முடைய தமிழகத்தில் சக்தி வாய்ந்த பல அம்மன் திருக்கோவில்கள் உள்ளது. மிகவும் புகழ்பெற்ற 10 அம்மன் திருக்கோவில்களை இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர உங்களுக்கு தெரிந்த புகழ்பெற்ற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் இந்த காணொலி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். மதுரையின் மிக முக்கியமான அடையாளம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இக்கோவில் வைகை ஆற்றின் தென்பகுதியில் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பரப்பளவில் மிக கம்பீரமாக அமைந்துள்ளது. சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் உள்ள சிவபெருமானின் மனைவி மீனாட்சியின் பெயரிலேயே குறிப்பிடப்படுவது மற்றும் பெண் சக்தியை முன்னிறுத்தும் விதமாக இங்கு முதல் பூஜையே மீனாட்சி அம்மனுக்கு என்பது கூடுதல் சிறப்பு. இரண்டாவது திருக்கோவில் காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற சக்தி தலமாகும் இது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காமகோடி சக்தி பீடமாகும். தங்க விமானத்தின் கீழ் அம்மன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலித்து வருகிறாள். 3. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சி மாவட்டத்தில் கண்ணபுரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு நடைபெறும் பூச்சொரிதல் என்னும் நிகழ்வு மிகவும் பிரபலம். மாசி மாதத்தில் நடைபெறும் இந்நிகழ்வுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். மேலும் சித்திரை தேர்விழா என்பது மிகவும் பிரபலமான ஒரு திருவிழா ஆகும். 4. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். இந்த திருக்கோவில் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலானது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக புற்று வடிவில் அருள்பாலித்து வருகிறாள். இங்கு அம்மன் துர்கை மாரியம்மன், அதாவது முத்துமாரி எனவும் அழைக்கப்படுகிறார். 5. மாசாணியம்மன் திருக்கோவில், பொள்ளாச்சி. அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி ஆனைமலையில் அமைந்துள்ளது. இங்கு தை மாதத்தில் 18 தினங்கள் திருவிழா என்பது மிகச் சிறப்பாக நடைபெறும். இங்குள்ள அம்பாள் மயானத்தில் சயனித்த நிலையில் காட்சி தருவதால் மயான சயனி என்றும் அழைக்கப்படுகிறாள். 6. பண்ணாரி அம்மன் திருக்கோவில், ஈரோடு மாவட்டம். அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோவில் ஈரோடு மாவட்டத்தில் பண்ணாரி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த அம்மன் சுயம்புவாக அருள்பாலிப்பதால் இங்கு விபூதி கிடையாது. புற்றுமண் தான் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்கு 20 நாள் கொண்டாடப்படும் பங்குனி குண்டம் திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். 7. பகவதி அம்மன் திருக்கோவில், மண்டைக்காடு. அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கோவில் இது. சுமார் 15 அடி உயரம் வரை வளர்ந்து மேற்கூரியை முட்டி கொண்டிருக்கும் புற்றுதான் பகவதி அம்மன். இங்கு நடைபெறும் மாசி திருவிழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். 8. ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில், கொல்லங்கோடு. கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு நடைபெறும் தூக்க நேர்ச்சை மிகவும் பிரபலம். தூக்க நேர்ச்சையில் 45 அடி உயர தூக்க வில்லில் குழந்தையை சுமந்தபடி கோவிலை வலம் வருவார்கள். இங்கு அம்மனுக்கு 2 கோவில்கள் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. 9. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூரில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள தேவியை புற்று தேவி என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள். கருவறையில் உள்ள புற்றையே தேவியாக வழிபட்டு வருகின்றனர். அங்காள பரமேஸ்வரிக்கு பல இடங்களில் ஆலயங்கள் இருந்தாலும் மேல்மலையனூர் ஆலயமே மிக முக்கியமான ஆலயமாக கருதப்படுகிறது. 10. தேவி கன்னியாகுமரி அம்மன் திருக்கோவில். தேவி கன்னியாகுமரி அம்மன் திருக்கோவில்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல்கள் சங்கமிக்கும் குமரி கடற்கரையின் அருகில் அமைந்துள்ளது. இங்குள்ள அம்மன் கன்னி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். 51 சக்தி பீடங்களில் இது தேவியின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாகவும் கருதப்படுகின்றது. இங்கு உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பக்தர்களும் தொடர்ந்து வருகை புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.